அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு தமிழகத்துல 5 திட்டத்த பத்தி குடுத்திருக்காங்க. சரியா? அந்த 5 திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ட்ரைபல் பீப்பிளோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த 5 அப்படிங்கிற திட்டம். அதாவது இந்த திட்டத்தினுடைய இன்னொரு பேர் என்ன? அதாவது இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பெயர். ஓகேவா? தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம். அதாவது தொல்குடி மக்கள் நம்மளுடைய பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க பண்ணக்கூடிய வேளாண்மை, அவங்க பண்ணக்கூடிய அவங்க உருவாக்கக்கூடிய பொருட்கள், ப்ராடக்ட்ஸ் உருவாக்குவாங்க இல்லையா? அத மேலாண்மை பண்ணி விற்கக்கூடிய திட்டம். ஓகேவா? அத வேல்யூ அடிஷன் பண்ணி விற்கிறது தான் இந்த தொல்குடி தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தினுடைய மறுபெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 திட்டம் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தால சொல்லப்படுது. சரிங்களா? இதுக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, ட்ரைபல் பீப்பிள்ஸ் வந்து நெறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. நமக்கு தேன் ஆகட்டும், மில்லட்ஸ், அவகாடோ, டொமேட்டோ இந்த மாரி நெறைய விஷயங்கள பண்றாங்க. சில்க் ஓகேங்களா? எல்லாமே பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேல்யூ அடிஷன் பண்றதுக்காக ஒரு சில யூனிட்ஸ எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. சரியா? அந்த விஷயத்த பத்தி தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? திட்டம் என்ன? யாருக்கான திட்டம்? என்ன பண்ண போறாங்க? தற்போதைக்கு என்ன பண்றாங்க? இதுதான் நமக்கு தேவ. அதுதான் நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா வந்திருக்கு இந்த திட்டம்லாம். தெரியாதத நோட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். சரியா? அடுத்தது. இந்த இடத்துல பார்த்தோம்னா, கிங் கோப்ரா அதாவது கர்நாடகாலயே பார்த்தோம்னா, ஒரு தனித்துவமான கிங் கோப்ரா மற்றும் இருக்கும். சரிங்களா? அத கர்நாடகத்துல வந்து கலிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கலிங்க சர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஒரு கலிங்கா அப்படிங்கிற வார்த்தை சயின்டிஃபிக் நேமாவே இப்ப மாத்திட்டாங்க. அதோட பேர் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓஃபியோஃபேகஸ் கலிங்கா அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அத பத்தி தான் குடுத்திருக்காங்க. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குரோயிங் எபிடமிக் அப்படின்னு சொல்லி நம்ம நேத்து லான்செட்டோட டயபெட்டிஸ் ரிப்போர்ட்ட பத்தி பார்த்திருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? 1990யும் 2022யும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. 1990ல பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்ல 200 மில்லியன் இருந்துச்சு இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது. இப்ப பார்த்தோம்னா இது 4 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகி 800 மில்லியனா இருக்கு. சரியா? ரைட். இதுல இந்தியாவோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 212 மில்லியன் மக்கள். உலகத்திலேயே அதிகமா டயபெட்டிஸ் இருக்க நாடாக இந்தியா வந்து இருக்கிறதாக இந்த ரிப்போர்ட்ல நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஏன்? அப்படிங்கிற கேள்வி. இத ஏன் நம்மனால தடுக்க முடியல? அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள சொல்லியிருக்காங்க. முதல்ல 212 நம்பர் அப்படிங்கிற இந்த நம்பர் ஓகேங்களா? இவ்வளவு பேர் இந்தியாவுல டயபெட்டிஸால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அதுல கால்குலேஷன்ல யூஸ் பண்ண மெத்தடாலஜி அப்படிங்கிறது நமக்கு வேறையா இருக்கு. அதனால தான் இவ்ளோ நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தரப்பு சொல்றாங்க. ரீசன்ஸ் ஃபார் இன்கிரீஸ்ன்றத குடுத்திருக்காங்க. சரியா? என்ன மாரியான காரணங்கள்னால நமக்கு இந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கு? டயபெட்டிஸால பாதிக்கப்பட்ட இந்திய மக்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள். குறிப்பா ஹை ஃபேட் ஃபுட்ட வந்து நம்ம சாப்பிடுறோம். அன்ஹெல்தி டயட் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அதே மாரி பார்த்தோம்னா, ரொம்ப செடென்டரியான லைஃப் ஸ்டைல். பெருசா எக்சர்சைஸ், ஒர்க் அவுட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுல யாரும் பண்றதில்ல. அந்த மாரி தான் வொர்க் கல்ச்சருமே இருக்கு. சரிங்களா? நமக்கு மனசுல நெனைப்போம். போய் ஏதாவது விளையாட போலாம். இல்ல அட்லீஸ்ட் ரன்னிங்காவது போலான்னு நெனைப்போம். ஆனா நம்மளோட வொர்க் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. அதையுமே ஒரு காரணமா சொல்லலாம். ஸோ அன்ஹெல்தி ஃபுட், பர்ட்டிகுலர்லி ஹை கலோரி ஃபுட் நம்ம சாப்பிடுறோம். அதுல பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள சாப்பிடுறது. இந்த மாரியான விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அதே மாரி டொபாக்கோவோட ரோலையும் குடுத்திருக்காங்க. டொபாக்கோ அதிகமா பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இந்த டொபாக்கோ இந்தியன் சொசைட்டி அதிகமா பயன்படுத்துறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டொபாக்கோ யூசர்ஸ் மத்தியில 30-40% இன்கிரீஸ்டு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு இந்த டயாபெட்டிஸ் வரதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல நிக்கோட்டின் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணும்னா, இன்சுலின் புரொடக்ஷன அஃபெக்ட் பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இன்சுலின் புரொடக்ஷன அஃபெக்ட் பண்றனால நமக்கு சர்க்கரை நோய் பாதிப்புகள் அதிகமாக வரலாம். அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ரீசன்ஸ் ஃபார் இன்கிரீஸ் இன் டயாபெட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அன்ஹெல்தி டயட், ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி, அடுத்தது அன்ஹெல்தி டயட், அடுத்தது செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஆ யூசேஜ் ஆஃப் டொபாக்கோ அப்படிங்கிறது. இதோட இன்னொரு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாய்க்கு டயாபெட்டிஸ் இருந்துச்சுன்னா, அது குழந்தைக்கும் பரவறது. இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. இந்தியன்ஸ் மத்தியில அதிகமான
டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட். அடுத்த ஆர்டிக்கிள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்தமான் நிக்கோபார டியூனா அப்படிங்கிற மீன் வகையினுடைய ஏற்றுமதி தளமாக, ஏற்றுமதி மையமாக மாத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. ஓகேவா? அதான் டியூனாவ எக்ஸ்போர்ட் ஹப்பா மாத்தணும்னு சொல்லி. இதான் டியூனா வகை மீன்கள் அப்படிங்கிறது. பார்த்தோம்னா, நமக்கு உலக அளவுல இந்த டியூனா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, $41 பில்லியன் இருக்கு. ஓகேங்களா? இதுல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 87 மில்லியன் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன். ஓகே. $41 மில்லியன் இந்த பிசினஸ் இருக்கு. அதுல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 87 மில்லியனா இருக்கு. ஸோ இத அதிகப்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஓஷன் ரீஜியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலக அளவுல பார்த்தோம்னா, 21% டியூனா மீன்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளால ஒண்ணு பண்ண முடியும். என்னன்னா, அந்தமான் நிக்கோபார ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பா மாத்துனோம்னா, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டூ திஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். 87 மில்லியன் அப்படிங்கிறது பில்லியன்கள்ல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்தியா என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா, யூசுவலி இந்தியா ஒரு 51,000 டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷ வந்து பிடிக்கிறாங்க. இந்த டார்கெட்ட இன்கிரீஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 64,500 டன்ஸ் ஆஃப் டியூனா ஃபிஷ்ஷ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷன வச்சிருக்காங்க. இதுல என்ன மாரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மாடர்ன் ஃபிஷிங் டெக்னிக் அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். ஓகேங்களா? அதே மாரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ் வந்து மாடர்னைஸ்டா இல்ல. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாரியான சேலஞ்சஸ அட்ரஸ் பண்றதுக்காக அரசாங்கம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அத பத்தி தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா, இந்தியா கண்டக்ட்ஸ் ஹிஸ்டாரிக் டெஸ்ட் ஆஃப் ஹைப்பர்சானிக் மிசைல் வித் ரேஞ்ச் ஆஃப் 1500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. 1500 கிலோமீட்டர் இதோட ரேஞ்ச். இதனால நியூக்ளியர் வார்ஹெட்டையும் எடுத்துட்டு போக முடியும். சூப்பர்சானிக் மிசைல் சொல்றாங்க. 5 டூ 25 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அதுதான் இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இத எங்க வச்சு டெஸ்ட் பண்றாங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் இன் ஒடிசா. அங்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த டெஸ்ட். அதனால தான் ஹிஸ்டாரிக் ஃபிளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டாரிக் இன் தி சென்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு மிசைல பண்றோம். அதுவும் நியூக்ளியர் வார்ஹெட்டையும் எடுத்துட்டு போற அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இத உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி டிஆர்டிஓ. சரியா? அதுதான் அந்த செய்தியில நமக்கு குடுத்திருந்தாங்க. மத்தபடி பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் பேஜ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட்டான நியூஸ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க் யூ.